தமிழக சட்டமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி 4 நாட்கள் கடந்திருக்கக்கூடிய நிலையில் தற்போதைய அரசியல் சூழல் ஒரு கிளைமாக்ஸ் காட்சியைப் போல விறுவிறுப்பான கட்டத்தை எட்டியுள்ளது. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையை பெற போராடி வரும் நிலையில் இன்று மாலை இந்திய கம்யூனிஸ்ட், சிபிஐ மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், சிபிஎம் கட்சிகள் முறைப்படி தவேகாவுடன் கூட்டணி வைப்பதாக அறிவித்துள்ளன. கடந்த மே 4ஆம் தேதி வெளியான தேர்தல் முடிவுகளில் தமிழகத்தின் எந்த ஒரு தனிப்பட்ட கட்சிக்கும் ஆட்சி அமைக்க தேவையான 118 இடங்கள் மேஜிக் நம்பர் கிடைக்கவில்லை. 107 தொகுதிகளில் வெற்றி பெற்று நடைபெறும் கட்சியாக உருவெடுத்த தமிழக வெற்றிக் கழகம் காங்கிரஸ் கட்சியின் 5 எம்எல்ஏக்களின் ஆதரவு கடிதத்துடன் ஏற்கனவே ஆளுநர் ராஜேந்திர விஸ்வநாத் அர்லேக்கரை சந்தித்தது. ஆட்சி அமைக்க இன்னும் 6 இடங்கள் தேவை என்ற நிலையில் சட்டமன்றத்தில் பெரும்பான்மையை நிரூபிப்பதற்கான போதிய ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்படவில்லை என கூறி ஆளுநர் மாளிகை விஜயின் கோரிக்கையை 2வது முறையாக நிராகரித்தது. இன்று மீண்டும் விஜய் 3வது முறை சந்தித்த போதும் இதேபோல் அவரின் கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இந்த இழுபறி நீடித்தால் தவேகா தொண்டர்களிடையே பெரும் கொந்தளிப்பு நிலவி வந்தது. இதற்கிடையில் தமிழக அரசியல் வரலாற்றில் இதுவரை கண்டிராத ஒரு விசித்திரமான கூட்டணி உருவாக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் கசிந்தன. 59 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய திமுகவும் 47 இடங்களை பெற்றிருக்கக்கூடிய அதிமுகவும் இணைந்து செயல்படக்கூடும் என்ற யூகங்கள் பரவின. ஒருவேளை திமுக அதிமுகவுக்கு வெளியில இருந்து ஆதரவு அளித்தால் அந்த அணியின் பலம் 106 ஆகவே உயரும். இவர்களுடன் விசிக 2, கம்யூனிஸ்ட் கட்சிகள் 4, ஐயுஎம்எல் 2 மற்றும் தேமுதிக 1 இணைந்தாலும் மொத்த பலம் 115 மட்டுமே வரும். இதில் பாமக இணைந்தால் விசிக வெளியேறும் சூழல் உருவாகும். பாஜக மற்றும் காங்கிரஸை உள்ளடக்கிய கணக்குகளும் சிக்கலாக இருந்ததால் தமிழகம் ஒரு அரசியல் முட்டுக்கட்டையை சந்தித்திருந்தது. ஆளுநரும் யாரையும் ஆட்சி அமைக்க அழைக்காமல் காலம் தாழ்த்தி வந்தார். இந்த நெருக்கடியான சூழ்நிலையில்தான் ஒரு மாபெரும் அரசியல் திருப்பம் நிகழ்ந்துள்ளது. தமிழகத்தில் ஒரு நிலையான ஆட்சியை அமைக்கவும் அரசியல் குழப்பங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கவும் திமுக தலைவர் மு க ஸ்டாலின் ஒரு வியூகத்தை முன்னெடுத்துள்ளார். தனது கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக, சிபிஐ மற்றும் சிபிஎம் ஆகிய கட்சிகள் தமிழக வெற்றி கழகத்துடன் இணைந்து ஆட்சி அமைக்க அவர் பச்சை கொடி காட்டியுள்ளதாகவே தெரிகிறது. கூட்டணி கட்சிகளை தனது பிடிக்குள் வைத்திருக்க நினைக்காமல் ஒரு ஜனநாயக முதிர்ச்சியுடன் தமிழகத்தின் நலனுக்காகவும் நிலையான ஆட்சிக்காகவும் நீங்கள் தவேகாவிற்கு ஆதரவு அளிக்கலாம் என ஸ்டாலின் வெளிப்படையாகவே சுதந்திரம் அளித்துள்ளார் என்று கூறப்படுகிறது. ஸ்டாலினின் இந்த பெருந்தன்மையான அணுகுமுறை அரசியல் வட்டாரத்தில் வியப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஸ்டாலின் அனுமதியை தொடர்ந்து இன்று மாலை சிபிஐ மற்றும் சிபிஎம் கட்சிகள் அதிகாரப்பூர்வமாக விஜயின் தமிழக வெற்றி கழகத்துடன் தங்களது ஆதரவை உறுதி செய்துள்ளன. மேலும் விசிகவும் இந்த அணியில் இணையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் தவேகாவினுடைய பலம் தவேகா 107, காங்கிரஸ் 5, சிபிஎம் 2, சிபிஐ 2, விசிக 2 அப்படின்னு எதிர்பார்க்கப்படுவது. இந்த கூட்டணியின் மொத்த பலம் 118 எட்டுவதால் ஆளுநரிடம் மீண்டும் ஆட்சி அமைக்க உரிமை கோர விஜய் மீண்டும் ஆளுநர் மாளிகை செல்ல வாய்ப்புள்ளது. இருப்பினும் இந்த கூட்டணி என்பது தவேகா தனித்து இயங்கும் ஆட்சி என்பதை விட கூட்டணி கட்சிகளினுடைய ஆதரவு மற்றும் இரக்கத்தின் அடிப்படையில் இயங்கும் ஒரு கூட்டணி ஆட்சியாகவே அமையும் என்பது அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாகவே உள்ளது. தமிழகத்தில் பல ஆண்டுகளாக பிறகு ஆட்சி கூட்டணி முறை மலரப் போகிறதா அல்லது இந்த அதிரடி திருப்பம் வேறொரு மாற்றத்தை கொண்டு வருமா என்பதை பொறுத்திருந்துதான் நாம் பார்க்க வேண்டும். நிலவரம் ஒருபுறம் இவ்வாறு இருந்திருக்க மற்றொரு புறமோ திமுக கூட்டணியில் இருந்தும் ஏன் விஜய்க்கு ஆதரவு அளித்தோம் என்பது குறித்து இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைவர்கள் விளக்கம் அளித்துள்ளனர். சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் கூறியது, விஜய் கேட்டுக்கொண்டதன் அடிப்படையில் மாநில குழுவில் நாங்கள் ஆலோசித்தோம். 10ஆம் தேதிக்குள் பெரும்பான்மை இல்லையெனில் ஆளுநர் ஆட்சி அமலாக்கப்படும். பெரிய கட்சி என்பதன் அடிப்படையில் ஆளுநர் விஜயை ஆளுநர் அழைத்திருக்க வேண்டும், ஆனால் அழைக்கவில்லை.
இல்லை. தமிழ்நாட்டில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை அமைக்க விடாமல் பாஜக முயற்சித்து வருகிறது. இதை தடுக்க கொல்லைப்புறம் வழியாக பாஜக நுழைவதை தடுக்க தாவேக ஆட்சி அமைக்க சிபிஐ சிபிஎம் ஆதரவளிப்பது என தீர்மானித்திருக்கின்றோம். இன்னொரு தேர்தலை தவிர்க்கவும் ஆளுநர் ஆட்சியை தடுக்கவும் இந்த முடிவை நாங்கள் எடுத்திருக்கிறோம். நாங்கள் அமைச்சரவையில் பங்கேற்க மாட்டோம். அதே நேரம் வெளியில இருந்து நிபந்தனையற்ற ஆதரவை கொடுப்போம். திமுக கூட்டணியுடன் மதசார்பற்ற கொள்கை செயல்பாடுகள் தொடரும் என்று கூறியிருந்தார். தொடர்ந்து பேசிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் வீரபாண்டியன் கூறுகையில், மக்களின் அதிகாரத்திற்கு மதிப்பளித்து நாங்கள் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறோம். ஆதரவு மட்டுமே, கூட்டணி கிடையாது என்பது கூறியிருக்கிறார். இது குறித்து விடுக்கப்பட்டிருக்கும் அறிவிப்பில் தமிழ்நாட்டின் சட்டமன்ற தேர்தல் முடிவுகளில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இடங்கள் கிடைக்காத நிலையில் தமிழக வெற்றிக் கழகம் தனிபெரும் கட்சியாக உருவெடுத்துள்ளது. அதேபோல் இந்த பின்னணியில் ஜோசப் விஜய் அவர்கள் ஆட்சி அமைப்பதற்கான உரிமை கோரியிருக்கும் நிலையில் அவரை ஆட்சி அமைக்குமாறும் சட்டமன்ற அவையில் பெரும்பான்மையை நிரூபிக்குமாறும் முடிவெடுக்க வேண்டிய ஆளுநர் ஜோசப் விஜயை அழைக்க மறுத்திருப்பது ஜனநாயக விரோத நடவடிக்கையாகும் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி தமிழ்நாடு மாநில குழு சுட்டிக்காட்டுகிறது. ஆளுநர் அரசியல் பாரபட்சத்தோடு செயல்பட்டு வருவதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய மரபுகள், நீதிமன்ற தீர்ப்புகள், அரசியல் சாசன கோட்பாடுகளை மீறி இருப்பதும் முற்றிலும் ஏற்க இயலாத நடவடிக்கையாகும். தமிழக வெற்றிக் கழகம் ஆளுநரின் இத்தகைய நடவடிக்கையை வெளிப்படையாக கண்டிப்பதே மாநில உரிமைகள், கூட்டாட்சி கோட்பாடு ஆகியவற்றில் அக்காட்சி கொண்டுள்ள உறுதிப்பாட்டை வெளிப்படுத்துவதாக இருக்கும் என்பது ஜனநாயக எண்ணம் கொண்டோரின் அழுத்தமான கருத்தும் எதிர்பார்ப்பும் ஆகும் என சிபிஐ மாநில குழு சுட்டிக்காட்டுகிறது. இதற்கிடையில் திமுக அஇஅதிமுக இடையில் பேச்சுவார்த்தை நடப்பதாகவும் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ஆட்சி அமைக்க முயற்சிகள் நடப்பதாகவும் வரும் செய்திகள் மக்களின் தீர்ப்பிற்கு முற்றிலும் எதிரானதாக இருக்கின்றது அப்படின்னும் இதை ஏற்க இயலாது என்றும் தெரிவித்திருக்காங்க. ஆளுநரின் நடவடிக்கை தமிழ்நாட்டில் சட்டமன்றத்தை முடக்கி குடியரசுத் தலைவர் ஆட்சியை புகுத்துவதற்கும் மக்களின் தீர்ப்புக்கு மாறாக குதிரை பேரம் நடந்தேறுவதற்கும் அரசியல் சந்தர்ப்பவாதத்திற்கும் வழிவகுத்து விடக்கூடாது. இது குறித்து விவாதித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் தமிழ்நாடு மாநில குழு தமிழ்நாட்டில் குடியரசுத் தலைவர் ஆட்சி திணிக்கப்படுவதையும் கொல்லைப்புற வழியாக பாஜக அதிகாரத்தை கைப்பற்ற முயற்சிப்பதையும் அனுமதிக்க கூடாது என்று முடிவு செய்திருக்கிறது. இத்தகைய பின்புலத்தில் திரு ஜோசப் விஜய் அவர்கள் கடிதம் மூலம் கேட்டுக்கொண்ட அடிப்படையில் அரசமைக்க ஆதரவை வழங்குவது என்றும் அதன் மூலம் ஆளுநரின் ஜனநாயக விரோத நடவடிக்கையை முறியடித்து மக்கள் தீர்ப்பிற்கான மரியாதையை உறுதி செய்வது என்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தீர்மானித்துள்ளது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் சட்டமன்ற உறுப்பினர்கள் இருவரும் சட்டப்பேரவை நம்பிக்கை வாக்கெடுப்பு நடைபெறும் போது விஜய் அரசுக்கு ஆதரவாக வாக்களிப்பார்கள். அதே நேரத்தில் அமைச்சரவையில் பங்கேற்காமல் வெளியில் இருந்து ஆதரவு அளிப்பது என்றும் மாநில குழு முடிவு செய்துள்ளது. புதிய அரசாங்கம் மத சார்பின்மை, எளிய மக்களை உள்ளடக்கிய பொருளாதார வளர்ச்சி, கூட்டாட்சி, சமூக நீதி கோட்பாடுகளை உயர்த்தி பிடித்து மக்களின் விருப்பத்தை நிறைவேற்றுகிற வகையில் செயல்பட வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, மார்க்சிஸ்ட் ஆகியவை தமிழ்நாடு மாநில குழு வலியுறுத்துகிறது என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.